பாஸ்ட் 3 மந்த்ஸ் எனக்கு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாரி தான் இருந்தது. நெறைய அப்ஸ், நெறைய டவுன்ஸ். சில சமயம் ரொம்ப பணம் செலவானுச்சு. சில சமயம் வந்துட்டு நான் ரொம்ப டவுனா ஃபீல் ஆனேன். ஏன்னா, இந்த 3 மந்த்ஸ்ல தான் வீட்டுக்கான தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்க செட் ஆறதுக்கே நான் செட் ஆறதுக்கே எனக்கு 2 மந்த்ஸ் ஆனுச்சு. அண்ட் ஃபினான்சியலாவும் ரீசெட் பண்றதுக்கு எனக்கு நெறைய யோசிச்சு லைஃப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு 10 நான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு 10 மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே திங்ஸ் வாங்குறதுக்கு ரஷ் பண்ணாதீங்க. ரீசெண்டா ஒரு கமெண்ட்டும் கூட வந்திருந்தது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு என்ன அறியாம நான் வாங்கிடுறேன் பொருட்கள் அப்படின்னு. எனக்குமே அந்த மாதிரி ஆயிருக்கு மினிமலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னன்னா நம்ம அந்த ரீல்ஸ், அந்த ஷாப்பிங் ஹால்ஸ் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வாங்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணும். அப்போ பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த பொருளை நீங்கள் சர்ச் பண்ணுங்க, அமேசானில் சர்ச் பண்ணுங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. ஆனால் அதை சேவ் ஃபார் லேட்டரில் போட்டு வச்சிருங்க. அதை வந்து ஒரு நாள், 2 நாள், 1 வாரம் அந்த டைம் பீரியட் கொடுங்க. அந்த டைம் பீரியட்குள்ளே மேபி உங்களுக்கு வாங்கணும்னு தோணலாம், இல்லை வாங்காமையும் போகலாம். நீங்கள் அதை நீட் இல்லை, வாண்ட் தான் அதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பணம் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க, அதில் தப்பு கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடனே செலக்ட் பண்ணி உடனே வாங்கிடக்கூடாது. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில இம்பல்ஸ் பையிங் நான் அது மாதிரி பண்ணிட்டேன் பாஸ்ட் 3 மந்த்ஸில் மினிமலிஸ்டாக இருந்தாலும். அடுத்தது அன்பிஸி யுவர் லைஃப். இன்டர்நெட் ஓப்பன் பண்ணால் நிறைய ப்ரொடக்டிவ் வீடியோஸ், ப்ரொடக்டிவாக எப்படி இருக்கிறது, ஈவன் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கூட நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு சீக்கிரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 lakhs இப்போ லோன் இருக்குது கரண்ட்டாக. ஸோ அதை முடிக்கிறதுக்கு வந்து சீக்கிரம் பண்ணணும். எதனா சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சாலும் லைஃப் போகிற போக்கில் தான் போகும். ஏன்னா நான் எதிர்பார்க்காத நிறையா எக்ஸ்பென்சஸ் லாஸ்ட் மந்த் நான் ஃபேஸ் பண்ணேன். ஃப்ரம் மை டென்டல் இம்ப்ளான்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ லைஃப் போகிறபடி தான் போகும். லைஃப் போகிற போக்கில் நம்ம போனால் தான் நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் வந்து 24 hours நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும்னு கிடையாது. கொஞ்ச நேரம் இயற்கை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி இயற்கை நேச்சுரலாக நடக்குது அந்த மாதிரி லைஃப்பும் நேச்சுரலாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா ஜஸ்ட் 1 night போகிறதுக்காக ஓவர் பேக் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இதுவும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதே எதுக்காக? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், மூடை மாற்றிக்கணும், நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி தேவையில்லாமல் நிறையா பேக் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி எப்படி ட்ராவலிங்க்கு பேக் பண்ண வேணாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மினிமலிஸ்டாக மாறினதுக்கு அப்புறமா என்னோட ட்ராவல் பேக்கிங்கே டோட்டலாக மாறி இருக்கு. ஆர்கனைஸ்டாகவும் பேக் பண்ணுறேன், அதே டைம் எனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ தட் கேரளாலாம் போனோன்னா 4-5 ஹோட்டல்ஸ் தங்கணும். அப்படி தங்கும் போது எனக்கு திரும்ப ரீபேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ட்ராவல் லைக் பண்ணும் போது நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், அந்த ட்ராவலை ரீசெட் பண்ணலாம் லைஃப்பை. அடுத்தது மேக் மெமரிஸ் மோர் தேன் திங்ஸ். என்னதான் லோன் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அதெல்லாம் நான் பேசினாலும் லைஃப் இஸ் ஸோ ஷார்ட். நம்ம திடீர்னு நம்ம நினச்சிருப்போமா ஒரு ஏர்ப்ளைன் வந்து அப்படி கிராஷ் ஆகும்னு. அதை நினச்சி பார்த்தா எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் என் ஹஸ்பண்ட் தான் எடிட் பண்ணுறது. ஸோ அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது, அந்த பிளேனை பார்க்கும்போது லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படின்னு தான் தோணுது. ஸோ என்ஜாய் லைஃப். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லோன் முடிக்கணும், பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்காக உங்களோட சந்தோஷத்தை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக எதுவும் பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் சில பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க மற்ற விஷயங்களுக்காக. ஸோ அதை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது ஷாப் யுவர் ஹோம். இது வந்து ஒரு பெஸ்ட் மினிமலிஸ்ட் ஹேபிட். இந்த வீடியோ வந்து எனக்கு நானே ரீகண்டல் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். உங்களுக்கும் இது வந்து இந்த சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கும் இது புது ஐடியாஸ் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செப்பல் வீட்டுக்குள்ள போட்டுக்கிற செப்பல். நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, செப்பல உள்ள பார்த்துட்டா, வீட்டுக்குள்ள இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற சில பேர் இன்னும் இருக்காங்க தான். ஸோ நான் அந்த வீடியோ போடும்போதெல்லாம் செப்பல ஏன் அங்க வச்சிருக்கீங்க? ஏன் அங்க வச்சிருக்கீங்க? அதுக்கிட்ட சரி ஓகே. ஏன்னா நான் சில சமயம் வீடியோ எடுக்கும்போது மறந்துடுறோம். ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுப்பாரு, மறந்துருவாரு. ஸோ சரி ஓகே அத ஹைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி அமேசான்ல தான் தேடினேன். அதுக்கப்புறம் தான் நெறைய ஆர்கனைசர்ஸ் நம்மகிட்டயே இருக்கே! அதில ஏதாவது செட் ஆகுமான்னு பார்க்கும்போது ஒரு பேஸ்கெட் செட் ஆனுச்சு. ஸோ நம்மகிட்ட இருக்க பொருட்களே திடீர்னு நம்மளுக்கு செட் ஆகும். அது நமக்கே தெரியாம இருக்கும். ஸோ ஷாப் யூர் ஹோம் ஃபர்ஸ்ட். அது கூட ஒரு நல்ல ரீசெட்டா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஐட்டம்ஸ். நான் வந்துட்டு வீட்டோட பட்ஜெட் ஷேர் பண்ணும்போது, இன்டீரியர் ஒர்க்ஸ்க்குலாம் வந்து 5,87,000 ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேரோட கமெண்ட் ஈவன் வீட்டுக்குமே 57 லேக்ஸ் ஆயிருந்தது டோட்டலா ஃப்ரம் ஏ டூ இசட். அத சொல்லியிருந்தபோது நீங்க நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து வீடு கட்டுறதுங்கிறது ஒன் டைம் தான் நடக்கும். அத வந்து குவாலிட்டியா பண்ணிடணும். இல்லன்னா அதுக்கப்புறமா அத நம்ம ரீவொர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு நெறைய செலவாகும். ஸோ அதனால தான் அந்த குவாலிட்டிக்காக தான் அந்த அமௌண்ட். நம்மளுக்கு குவாலிட்டி வேணும்னா, நான் இத சொல்லும்போது சில பேர் வந்து இல்ல பண்ணலாம் அப்படி நெனைக்கலாம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து விலை கம்மியா இருக்குன்னு போற சில ஐட்டங்கள் நான் கூட பண்ணியிருக்கேன். ஏசி வாங்கும்போது விலை கம்மியா இருக்குன்னு போயி, இப்ப அதுக்கு ஏத்த மாரி நான் கொஞ்சம் சில சஃபர் ஆனேன். ஸோ குவாலிட்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களுக்கு நம்ம நோ சொல்லணும். ஈவன் இஃப் இட்ஸ் ஃப்ரீ. ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்பார்ல வந்து மளிகை சாமான் வாங்குனம்போது, இவ்வளோ ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நெறையா ஃப்ரீ குடுத்தாங்க. எனக்கு வந்து பவுல்ஸ் வந்தது. ஒரு 5 பவுல். எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீயா இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டேன். அது உடனே கேட்டிருந்தாங்க, நீங்க அத வாங்கி டொனேட் பண்ணலாம்லன்னு. யோசிச்சு பாருங்க, அது வந்து டொனேஷனா? அந்த மாரி பண்றது டொனேஷனா எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ நம்ம தேவையில்லாத பொருட்கள வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு மல்லு கட்டி திணிக்கிறது டொனேஷன் கிடையாது. அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டு தேவையான நேரத்துல பண்ற உதவி தான் டொனேஷன். ஸோ உங்களுக்கு வேண்டாத பொருட்களுக்கு தாராளமா நோ சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர் அஸ் யூ கோ. இது வந்து டீக்ளட்டரிங் வந்து நம்ம லைஃப்ப வந்து ஸோ ஸ்மூத், ஸோ பீஸ்ஃபுல் ஆக்கும். டீக்ளட்டரிங்ன்னு சொல்லும்போது என் பையனோட டாய்ஸ் டீக்ளட்டர் பண்ணேன் ரீசென்ட்டா. அது மட்டும் இல்லாம, நம்ம அமேசான்ல இருந்து மாசம் மாசம் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குற மாரி தான் இருந்தது. அது எல்லாமே இப்ப சின்ன பொருள் தான். பட் பேக்கேஜ் வந்து ரொம்ப பெரிய பேக்கேஜா தான் குடுக்குறாங்க. ஸோ அத வந்து நம்ம வீட்லருந்து ரிமூவ் பண்றது, இல்ல அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ யூஸ் பண்ணலாம். எதுக்காவது தேவைப்படும்னு வச்சு வைக்காம, அதில அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் சேர்த்து எடைக்கு போட்டுருவோம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் டீக்ளட்டரிங் தான். நம்ம வீட்ல இது எதுக்கு தேவைப்படும்? இன்னைக்காவது தேவைப்படும்னு எடுத்து வைக்காம நம்ம வந்து அத ரிமூவ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ஆகும். நீங்க ஒன்ஸ் இந்த டீக்ளட்டரிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நீங்க டீக்ளட்டரிங் பண்றீங்கன்னா, எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு கிளீனிங் ரொட்டீன் வந்துட்டு நம்மளுக்கு தேவை தான். ஆனா, அது முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்ட்டா செட் பண்ணிக்கோங்க. மினிமலிஸ்டிக்கா, சிம்ப்ளிஃபைடா. ஏன்னா, அந்த மாரி செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப பர்டனா தெரியாது. அதுக்கான டூல்ஸ் அந்த மாரில நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் வேக்யூம் கிளீனர், ஒரு டஸ்டர். அதுக்கான டூல்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம வந்து ஈஸியா கிளீன் பண்ண முடியும். நம்ம இருக்கிற நம்மளோட வீடு தான் நம்ம வீட்ல தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ அத வந்து கிளீனா வச்சுக்கிறது முக்கியம். பட் அத மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது எனக்கு டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா, நான் வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா ஒரு 2 1/2 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃபுல் டெக்கார் பண்ண வீட பார்த்துருப்பீங்க. அத நான் மெயின்டெயின் பண்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோனே எனக்கு அப்படியே பர்டன லிஃப்ட் பண்ண மாரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட கபோர்ட் இருக்கு, ஒரு ஷெல்ஃப் இருக்கு, இல்ல ஒரு ட்ரா இருக்குன்னா, அது ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம பார்த்தோம்னா, அது ஃபுல்லா திங்ஸ் வச்சிருவாங்க. அதுல வந்து நம்மளுக்கு லைட்டா கூட ஸ்பேஸே இருக்காது.
எதையாவது ஒரு ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்கு, ஒரு ஹேர் பின் வைக்க கூட இடம் இல்லாத மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்குது நிறையா இன்ஸ்டாகிராம்ஸில், யூடியூப்லலாம். பட் அது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம வீட்டில் எம்டியாக இருக்குன்னா அதுவும் ஒரு ஜாய் தான். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. இப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சியாக நம்ம ஏதாவது முக்கியமானதை வாங்குறோன்னா அது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த 10 மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸும் மினிமலிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மேக்ஸிமலிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணும்போது லைஃபுக்கு ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.